2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். பைபிள் விதமாக நமக்கு போதிக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்கின்ற வசனத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். எப்படியாக கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அப்படின்னு என்ன வித்தியாசம் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், உலக கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நான் நினைத்ததை செய்து முடிப்பது வெற்றியாக உலகம் அதை பார்க்கிறது. ஆனால் வேதத்தில் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நான் நினைத்ததை செய்வதை பார்க்கிலும் தேவன் என்னை கொண்டு என்ன நினைத்திருக்கிறாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பது தான் வெற்றியாக வேதம் நமக்கு போதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால நான் நினைச்சதை செய்கிறதுல என்ன தப்பு, என்ன குறை அப்படின்னு ஒருவேளை கேட்பது நியாயமான கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் நினைத்ததை நீங்கள் செய்ய முடியும். ஆனால் வேதம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறது என்னவென்று கேட்டால், நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்தவைகளாகவும் சிறந்தவைகளாகவும் இருக்கிறபடினால் ஞானமுள்ள ஒரு மனிதனாக இருப்போம் என்று சொன்னால், நான் நினைத்ததை செய்வதை பார்க்கிலும் என்னை காட்டிலும் உயர்ந்த எண்ணங்களை எனக்காக வைத்திருக்கிற அவர் திட்டம் செய்வது தான் சரி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆக அதை எவ்விதம் நாம் செயல்படுத்த முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகிறோம். பாருங்கள், யோவான் 4:34 சொல்கிறாரு, பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகினால நான் பல முறை நாம் நினைவுபடுத்தி கொண்டது போல எல்லாம் வயிற்று பிழைப்புக்காக என்கின்ற ஒரு வார்த்தை உலகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் வயிற்று பிழைப்புக்காக அல்ல, அழைப்பு நிறைவேறுவதற்காக என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால் தான் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் என்ன செய்வான், பிழைப்பான். ஆக எப்படி அதை செய்ய முடியும், எப்படி செயல்படுத்த முடியும்? ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தையை மறுபடியும் நினைவுபடுத்தி வாசிக்கும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் நாம் கவனித்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் 5ஆம் வசனம். போன வாரம் அதில் நம்ம அற்புதமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இணைந்து வாசிப்போம் என்று சொன்னால், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சொல்கிறாரு, நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் நிலைத்திருத்தல் என்பதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தையாக கடந்த வாரத்தில் நம்ம கவனித்தோம். நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இணைப்புங்கிறது தான் அவனுடைய எளிமையான விளக்கமாக இருக்கிறது. ஆக உதாரணத்தை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ இன்டர்நெட் இருக்கிறது, அது இல்லைன்னா நிறைய விஷயங்கள் என்ன செய்யாது, நடைபெறாதுங்கிற அளவுக்கு வெரி டிபெண்ட்டாக இருக்கிறோம். அது மேலே நம்ம ரொம்ப சார்ந்து இருக்கக்கூடிய முறைமைக்குள்ளதாக இருக்கிறோம். ஆனால் இணைப்பை எப்படி ஏற்படுத்த வேண்டும், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி வாங்கணும் என்பதை குறித்தெல்லாம் நமக்கு நல்ல அறிவு ஞானம் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் அதுபோல் தேவனோடு எப்படி இணைப்பு இருக்க வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயமாக இருக்கிறோம். அதை எப்படி ஆண்டவர் நமக்கு இணைப்பு ஏற்படுத்துகிறார்? இன்னொரு விதத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமான ஒரு தேவனோடு கூட பாவியாக இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி இணைப்பு ஏற்படுத்த முடியும் இல்லையா? சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாக இருக்கார். வேதம் இவ்விதம் நமக்கு போதிக்கிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் இடத்துல அவர் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் இடத்துல இருக்கிறவர்கிட்ட நான் எப்படி போய் சேர முடியும்? அதான் வார்த்தையே சொல்லுகிறதுல, சேரக்கூடாத இல்லையா, அன்அப்ரோச்சபிள் லைட்டுன்னு சொல்லும் பொழுது நோபடி கேன் அப்ரோச் இட். அப்படி இருக்கும் பொழுது அவரோடு எப்படி இணைப்பு ஏற்படுத்த முடியும்? இன்னொரு கோணத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் பாவியாக இருக்கிறேன், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், எங்களுக்குள்ளே எப்படி இணைப்பு ஏற்படும்? நான் சொல்வதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு கோணத்தில் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், பாவிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இணைப்பிலே பிரச்சனை இருக்கிறோம். அவங்களோடு ஒருத்தர் ஒத்து போகிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் பரிசுத்தமான தேவனோடு எப்படி நாம் ஒத்து போக முடியும், எப்படி அவரோடு இணைப்பு ஏற்படுத்த முடியும் என்று கேட்டால், பாவம் தானே பிரச்சனையாக இருக்கிறது. அந்த பாவத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு பரிகரித்ததின் விளைவு, பாவியாக இருந்த நம்மை கர்த்தர் இப்பொழுது பிள்ளைகளாக என்ன செய்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார். எப்படி அது நடைபெற்றது என்பதை தான் போன வாரத்தில் கவனித்தோம். எபேசியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கிறது, சிறப்பானதாக இருக்கிறது. எபேசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. எப்படி இந்த இணைப்பு, ஹவ் வாஸ் திஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்லலாம், ஹவ் வாஸ் திஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம்டுன்னு சொல்லலாம்.
எப்படி இந்த இணைப்பு, இந்த உறவு ஏற்பட்டது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால் 13ஆம் வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு. சத்தியத்தை கேட்குறோம், கேட்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. விசுவாசித்த பொழுது பைபிள் என்ன சொல்கிறது என்று கேட்டால், பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரை. அப்படின்னா முத்திரைன்னு சொல்லும்போது சீல் ஆஃப் அப்ரூவல் அண்ட் ஓனர்ஷிப்னு இருக்கிற சரியான வார்த்தையை கேட்டிருக்கிறோம், சரியான விதத்தில் நாம் பிரதிமொழி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சரி என்பதை உறுதிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, முத்திரைன்னா என்ன அர்த்தம்னா சீல் ஆஃப் அப்ரூவல், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, சீல் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்வது, உரிமையாளராக அவர் நமக்கு உரிமையாளராக என்ன செய்கிறார்? அதை உறவுள்ளவராக மாறுகிறார். விளைவு தான் அடுத்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை நாம் கவனிக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? அவருக்கு, இல்லையா? அவர் யாரு? சர்வத்தையும் படைத்தவர். அவருக்கு நாம் எப்படி சொந்தக்காரர்களாக மாறினோம் என்று கேட்டால், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்தாரோ அதை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் எனக்கு செய்ததை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறினதின் விளைவு நான் அவருடையவனாக என்ன செய்கிறேன்? மாறுகிறேன் என்பதுதான் என்னுடைய எளிமையான அற்புதமான விளக்கமாக இருக்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறபடினால, இணைப்பு இருக்கிறபடினால அவருடைய சித்தத்தை நாம் செயல்படுத்துவதற்கு இந்த உறவும் இணைப்பும் எவ்விதமாக சிறப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துக்கு போக வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம். இதை நம்ம புரிந்து கொள்வது நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு, தெய்வீகமான நன்மையை வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்கு இவைகள் மிகவும் அவசியமான, அடிப்படையான, அஸ்திபாரமான உபதேசங்களாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இணைந்து வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் எபேசியர் 1:13 நம்ம கவனிக்கிறோம். அங்கு ஒரு விதமாக இதே சத்தியம் விளக்கப்பட்டிருக்கிறது, இங்கும் அதே சத்தியம்தான் சிறப்புப்படுத்தப்படுகிறது நம்ம கவனிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இல்லையா? சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவினால் என்ன செய்யப்படுகிறீர்கள்? முத்திரை. அந்த பரிசுத்தாவின் முத்திரை எதை குறிக்கிறது? அவருக்கு நாம் சொந்தம் அப்படின்னு இருக்கிறது அல்லவா? அந்த சொந்தத்தில் இன்னொரு அற்புதமான விசேஷம் இங்கு சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு நம்ம இப்படி சிந்திப்பது புரிந்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும். அவர் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வகையில் அப்படின்னு அடுத்தது கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்கல்லவா, எங்கள் சித்தப்பா பொண்ணு, சித்தி கசின்னு, சிலர் இந்த செகண்டு கசின் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு விளங்கவே விளங்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது தான், இல்லையா? அப்படியெல்லாம் உறவு முறைகளை எல்லாம் சொல்லுவாங்க, இல்லையா? அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்கு அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வகையில் உறவு, எந்த வகையில் சொந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி நாம் கேட்போம் என்று சொன்னால், இந்த வசனம் எந்த வகையில் நம்ம சொந்தம் அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட சொந்தம் என்று கேட்டால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம், இல்லையா? அப்போ கவனிச்சு பாருங்கள். உறவு முறைமை சொல்லும் பொழுது நாங்கள் அவங்களுக்கு நாங்கள்லாம் சித்தப்பா பெரியப்பா மக்கள் அப்படின்னு சொல்வதற்கும், அல்லது வேறு உறவு முறைகளை சொல்வதற்கும், நான் அவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கும் வித்தியாசமும் விசேஷம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்போ அந்த விசேஷம் எப்படி ஏற்படுகிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பைபிள் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவருக்கு தேவன் என்னத்தை கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் என்று இருக்கிறார். அப்போ அதைத்தான் இன்றைக்கி குறிப்பாக நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். த ரைட் டு பிகம் சில்ட்ரன் ஆஃப் காட். மறுபடியும் இந்த கேள்வி கேட்பது அவசியம். எப்படி ஒரு பாவி பிள்ளையாக மாறினான்? எப்படி ஒரு பாவி? இவங்களுக்கு ஒத்தே போகாதே, சம்பந்தம் வருவதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆனால் எப்படி ஒரு பாவியாக இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது பரிசுத்தமான தேவனுக்கு அவன் என்னவாக இருக்கிறான்? பிள்ளையாக இருக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரம பாவியாகிய இவன், பரம சண்டாளனாக இருந்த இவன் எப்படி பரமதேவனுக்கு பிள்ளையாக மாறுகிறான்? இது சாத்தியமா? சாத்தியமே இல்லை அப்படின்னா சொல்வது சரியாக இருக்கும். ஆனால் அதை எப்படி கர்த்தர் சாத்தியமாக்கி இருக்கிறார் என்று சொன்னால்,
தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்ததின் மூலமாக உங்களையும் என்னையும் குமாரனாகவும் குமாரத்திகளாகவும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ ரைட் டு பிகம் சில்ட்ரன், இது ஏன் நம்ம வழங்கி கொள்ளணும் அப்படின்பதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் என்று இருக்கிறது அல்லவா, அது இன்னும் 2 விஷயங்கள் உள்ளடக்கம். அதை முன்னுரையாக மாத்திரம்தான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அந்த பவர் டு ஆக்ட்னு இருக்கிறோம், அதாவது செயல்படுவதற்கான சுதந்திரம், இந்த பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரம் இருக்கிறது அல்லவா, அதுக்குள்ளேயே இருக்கிறது. அதிகாரமும் இருக்கிறது, சுதந்திரமும் இருக்கிறது, ஸ்லாக்கியமும் இருக்கிறது. எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். அதிகாரம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது, ஸ்லாக்கியம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போது நாம் நம்முடைய வீட்டுக்கு போகிறோம். நம்முடைய வீட்டுக்கு போகும் பொழுது பாருங்கள், நாம் பாட்டு கதவை திறந்து உள்ளே போகிறோம். எந்த ரூமுக்கு வேணாலும் போவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. ஃப்ரிட்ஜை திறக்கிறோம், அதில் என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது இல்லையா, நமக்கு ஸ்லாக்கியம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் முதலாவது கேட்டுக்கிட்ட நின்று என்ன செய்யணும் இல்லையா, முன்னாடி நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாகவே எப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோம்னாலும் இப்படியெல்லாம் பார்ப்போம். ஏன் அப்படி பார்க்குறோம்? உள்ளோட்டு கடிக்க வைக்கிறவங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா, அதெல்லாம் கவனிக்கிறோம். அப்புறம் உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க, எங்கே உட்கார வச்சுருவாங்க சில நேரங்களில். ஏன் உங்களை ஹாலில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு தாண்டி போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிழைப்பது நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா. சிலர் குடும்பம், சில வீடு அப்படி தான் வச்சுருப்பாங்க. நல்ல அந்த முதல் ரூமில் அவ்வளோதான் நமக்கு உறவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலையில் வச்சுருப்பான். கொஞ்சம் பழக்கம் இருக்கிறது, உறவு இருக்குதுன்னு சொன்னால் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா. அப்போ வித்தியாசம் இருக்கிறது. எதுக்கு இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு உரிமையும் இருக்கிறது, சுதந்திரமும் இருக்கிறது, ஸ்லாக்கியமும் இருக்கிறது. சொல்லுங்கள், என்ன இருக்கிறதுங்க? எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். உரிமை இருக்கிறது, அப்புறம் சுதந்திரம் இருக்கிறது, ஸ்லாக்கியம் இருக்கிறது. இந்த உரிமையும் சுதந்திரத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எதற்கு பயன்படுத்த போகிறோம் என்று கேட்டால், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நான் பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. அப்போ சித்தம் செய்வதற்கான அதிகாரம், சித்தம் செய்வதற்கான சுதந்திரம், சித்தம் செய்வதற்கான ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ இது எவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் கர்த்தர் இதை செயல்படுத்துகிறார் என்று நாம் கவனிக்கும் பொழுது, ஏன் பிள்ளைகளாக வேண்டும், ஏன் நாம் பாருங்கள் பணியாளர்களாக இருக்கக்கூடாதான் இல்லையா? வி ஆர் காட் சர்வெண்ட்னு சொல்கிறாங்கல்லவா, அது சரியான வார்த்தைகள் தான். ஆனால் வேதம் எதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறது என்று கேட்டால், தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான உறவில் தகப்பன் பிள்ளை என்கின்ற ஒரு அற்புதமான உறவு. எஜமானனா, ஆமாம், பாட்டெல்லாம் பாடுறோம்ல, எஜமானனே என் இயேசு ராஜனே அப்படின்னு பாடுறோம். எனது மணவாளனே அப்படின்னு அவரை குறித்து நம்ம பாடுறோம் இல்லையா? மூத்த சகோதரன் என்று அவரை குறித்து வேதம் நம்மோடு இணைத்து சொல்லுகிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இவ்வளோ உறவுகள், இந்த அற்புதமான உறவை விளக்குவதற்கு பல கோணங்களில் வேதம் நமக்கு சொன்னாலும், ரொம்ப பிரதானமாக முக்கியப்படுத்தக்கூடிய உறவு என்னவென்று கேட்டால், நீங்களும் நானும் அவருக்கு என்னவாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த சத்தியம் ஏன் விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய பணி, எவ்விதம் பணி செய்ய போகிறோம், எப்படி ஜெபம் பண்ண போகிறோம், எப்படி முயற்சி எடுக்க போகிறோம், இதெல்லாம் எதோடு இணைக்கப்படுகிறது என்று கேட்டால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியம், இதெல்லாம் அவருடைய பிள்ளை என்கின்ற உறவின் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவேன். ஏன் பிள்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்? ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் ஒரு முக்கிய வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று இருக்கிறது அல்லவா. அப்போ தீர்மானம், நன்மை, இந்த 2 வார்த்தையை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் காட் இல்லையா? ஃபார் வி நோ தட் ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் டு தோஸ் ஹூ ஆர் கால்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ்ன்னு இருக்கிறது அல்லவா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறது இல்லையா? இந்த தீர்மானங்கிற வார்த்தையை வெளியே எடுத்துட்டோம், அந்த வசனத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு விதத்தில் எப்படி போயிடும் அப்படின்னு சொன்னோம்னா, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நடந்திருக்கிறது, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நடக்கிறது, நடக்க போகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? சில இடங்கள்லாம் அதை போட்டிருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு தத்துவம் இருக்கிறோம் இல்லையா? அதுதான் அவங்களுடைய லைஃப்னுடைய அப்ரோச். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நன்மைக்கு, இப்போ நடக்கிறதும் நன்மைக்கு, இனிமேல் நடக்கிறதும் நன்மைக்கு. எதை வச்சு சொல்கிறீங்க? அது அப்படி தான்.
நான் சொல்ல இதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இது நடந்தது நன்மைக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நடக்கிறது நன்மைக்கு எப்படி சொல்ல முடியும்? நடக்கிறது இப்போ நடந்ததும் தீமையாக இருக்கிறது, நடக்கிறதும் தீமையாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இனி நடக்க போகிறது மாத்திரம் நன்மையாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் என்ன செய்யலை, தரலை. அதனால் தான் தத்துவத்திற்கும் சத்தியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சொல்லுங்கள், தத்துவத்திற்கும் சத்தியத்திற்கும் என்ன இருக்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அது சத்தியம்னா என்னது? மறுபடியும் இம்பர்சனல் ஃபிலாசபிக்கல் அப்ரோச்சா? இல்லை இல்லை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே அந்த குமாரன் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனம். ஆகினால இம்பர்சனல் என்று சொன்னால் பாருங்கள், ஒரு உறவு இல்லாமல் என்னமோ நடந்தது நல்லதுக்கு, இப்போவோ நான் என்னமோ நடக்குது நல்லதுக்கு, என்னமோ நடக்கும் அது அப்படி இல்லை. நல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆகினால தான் சொல்லுகிறேன், கடந்த காலத்தில் தீமைக்கென்று நடந்தது அதை நன்மையாய் மாற்றக்கூடியவர் இருக்கிறார். இப்பொழுது தீமையாக நடந்து கொண்டிருக்கிறது, தீமையையும் நன்மையாக மாற்றக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். எதிர்காலத்தில் தீமை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதையும் நன்மையாக மாற்றக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. அதனால தான் யோசேப்பு சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமான ஒரு நிதானம் இருக்கிறது. நீங்கள் தீமைக்கென்று செய்தீர்கள், அதை எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் எதுக்கு தான் செய்தீர்கள்? தீமைக்கென்று தான் செய்தீர்கள். தீமை இழைக்கப்பட்டிருக்கிறது, துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, நம்மை வைத்து அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். கை மாறினதுனால இன்னொருவனுக்கு கைகூடி இருக்கிறது, ஆனால் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்கின்ற நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும், நீங்கள் தீமைக்கென்று செய்தாலும் நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லலை, கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றினார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? யார் அதை நன்மைக்கு எதுவாக? இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே என்ன செஞ்சிடும், சரியாயிரும். இது எப்படி இருந்தால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சரியாயிரும்னு சொல்கிறாங்களவா? நான் சொன்னது கொஞ்சம் பேருக்கு என்ன செஞ்சுருக்கோம், புரிஞ்சிருக்கோம் இல்லையா? அது போக போக சரியாயிரும். எப்படி போக போக சரியாயிரும்? இப்போ ஒரு கொடூரமான ஒரு வியாதி வந்திருக்கிறது, மருத்துவர்கிட்ட நீங்கள் போகும் பொழுது அவர் சொல்கிறாரு போக போக சரியாயிரும் அப்படின்னு சொன்னார்னா அது எப்படி சரியாகும்? அதுக்கு தானே அவர் இருக்கிறாரு, அவர் கண்டுபிடிக்கிறாரு இது போக போக சரியாகக்கூடிய விஷயம் இல்லை, இதை தடுத்து நிறுத்த வேண்டும், ஏற்கனவே பாதித்ததை அகற்ற வேண்டும், இது இன்னும் முன்னேறாதபடிக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்கிறார் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொல்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ குறிப்பை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே நம்ம அற்புதமான சத்தியத்தை நம்ம கவனிக்கிறோம். தீமையை கர்த்தர் என்னவாக மாற்றுகிறார்? நன்மையா? யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இல்லையா? அன்பு கூறுறதுனா என்ன அர்த்தம்? நம்புகிறது. சொல்லுங்க, அன்பு கூறுறதுனா என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன் டு லவ் காட்? எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம், கை தூக்குறோம். நேசிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அதை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? இல்லையா? அன்புனா வினைச்சொல் தானே இல்லையா? அன்புனா என்ன அர்த்தங்க? வினைச்சொல் அப்படின்னா அது ஆக்ஷன் வேர்டு தானே. அப்போ என்ன ஆக்ஷன் இருக்கிறது இல்லையா? அன்புக்கு என்ன என்ன செயல்பாடு இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அவர் மேலே நம்ம என்ன செய்கிறோம்? நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? அப்போ அவரில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். அப்போ தீர்மானம் நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஏன் இவ்வளவு நம்ம லேபரிங் தி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணோட்டத்தில் அல்ல. ஏன் நாம் நேரம் எடுத்து விளக்கம் சொல்கிறோம் என்று கேட்டால், இப்போ ஒருத்தர் நஷ்டத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஒரு இழப்பு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதில் என்னங்க நன்மை வரப்போகுது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா தீமையில் இருக்கிறார், இழப்பில் இருக்கிறார், என்ன நன்மை எனக்கு கிடைக்க போகுது? நீங்கள் சொல்கிறீங்க அனைத்தையும் நன்மைக்கு எதுவாக நடப்பிப்பாருன்னு சொல்கிறீங்க. இல்லை, என்ன நடக்கிறது? நடந்தது எல்லாமே வேர்ஸ்ட்டாக இருக்கிறது, எல்லாமே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதில் என்ன நன்மை இருக்கிறது? நாம் எப்படி நன்மை புரிந்து கொள்கிறோம்? ஒரு கோணத்தில் அது தவறு என்று சொல்வதற்கில்ல, ஆனால் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று கேட்டால், இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா, இந்த இழப்பு நன்மையாக முடியும்னு சொன்னோம்னா என்னன்னு சொல்லலாம்? நான் சொல்வது நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். 5000 ரூபா நீங்கள் இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்படி 5000 ரூபா இழந்துட்டோம், இது நன்மைக்கு எதுவாக முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்கிறீங்க? எப்படி புரிஞ்சுக்கொள்கிறீங்க? நன்மைக்கு எதுவாக முடியும்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? 5 போனது எப்படி வரும்? ஆனால் நீங்கள் தவறான தொகுதியில் இருந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம நன்மை தீமை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, 5000 போச்சுன்னா அது என்னவா வரும்? 10,000 வரும். பைபிள் அப்படி தான். அப்படி ஆண்டவர் செய்ய முடியுமா? முடியும். யோபுக்கு இரட்டத்தனையாக என்ன செய்தார்?
ஆசீர்வதித்தார். இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, போனது ஒன்றும் திரும்ப வரல, ஆனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு. நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? இங்கே தான் விஷயம் இருக்கிறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? வேதம் நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிறது சிறப்புன்னு நினைக்கிறீங்களா, அல்லது 5 போனது 10 திரும்பி வந்தது? நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ நன்மைன்னு எதை சொல்ல வரோம்? எது நன்மை? தீர்மானத்தை வச்சு தான் நன்மையை நாம் நிர்ணயிக்க வேண்டும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? தீர்மானம், தேவனுடைய தீர்மானம் என்ன, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எது நன்மையாக இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், இதுக்கும் யோவான் 1க்கும் இணைப்பு இருக்கிறது. அதனால தான் இதை நாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். 29ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, ரோமர் 8 தான் இருக்கிறோம், 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கே. அப்போ தீர்மானத்தினுடைய விவரம் என்ன, தீர்மானத்தினால் வரக்கூடிய நன்மை என்ன என்று கேட்டால், உங்களையும் என்னையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கே முன்குறித்திருக்கிறார். ஆகினால தான் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம். என்னுடைய அற்புதமான சத்தியம் என்னவென்று கேட்டால், பாருங்கள், இழப்பு கத்தரால் ஈடுகட்ட முடியும். பைபிளில் அற்புதமான வசனங்களெல்லாம் இருக்கிறோம். வெட்டி கிளிகள் தின்ன வருஷத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார்னு இருக்கிறது. தாவீதை பார்த்து சொல்கிறார், தொடர்ந்து போ, நீ இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், அதெல்லாம் நன்மையான விஷயம்தான். ஆனால் அதை காட்டிலும் சிறந்தது என்னவென்று கேட்போம் என்று சொன்னால், நம்முடைய சூழ்நிலைகளின் ஊடாக பலவிதமான சவால்களின் மத்தியில் நாம் போகும் பொழுது நம்முடைய சாயலை கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லுங்கள், எதை மாற்றுகிறாருங்க? இப்போ இந்த சாயல் மாற்றம் தான் சிறப்பு என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்கு சத்தியம் தெரிஞ்சால் தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? மறுபடியும் சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை கவனிப்பது நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. எந்த வகையில் நல்லது? எந்த வகையில் நல்லது? உமது பிரமாணங்களை நான் என்ன செய்து கொண்டேன். அந்த பிரமாணங்கள் எப்படிப்பட்டது என்று கேட்டால், நான் 1000 பொன் வெள்ளியை பார்க்கணும். இப்போ என்ன விலை? 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே. அதாவது இப்படி உதாரணப்படுத்தினா விளங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ உபத்திரவப்பட்டதுக்கப்புறம் இங்கே 1000 பொன் வெள்ளி இருக்கிறது. சொல்லுங்கள், என்னோட சிந்திக்க முடிகிறதா? இந்த பக்கம் எவ்வளோ இருக்குங்க? 1000 பொன் வெள்ளி இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு பைபிள் இருக்கிறது. இவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், 1000 பொன் வெள்ளியை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தும் பொழுது நீங்கள் என்ன சொல்வீங்க? வேண்டாம், பைபிள் இதை வச்சு நிறைய பைபிள் வாங்கலாம், நிறைய பேருக்கு கொடுக்கலாம். இப்போ எது தான் வேணும்? எங்கள் பிள்ளைகள் நீஸ் அண்ட் நெப்யூஸ் விளையாண்டு இருந்தாங்க. அப்போ ஒரு விளையாட்டு, அப்போ கேட்குறாங்க, டு யூ வாண்ட் ஹெவன் ஆர் ஹெல் அப்படின்னு சொன்ன உடனே ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டெசிஷன். அடுத்தது, டு யூ வாண்ட் மணி ஆர் ஜீசஸ்ன்னு சொல்லும் பொழுது மணி. அப்போ தான் சொல்கிறேன், விளையாட்டிலே சொல்லித்தராங்க, மணி சொல்லக்கூடாது, யார் தான் சொல்லணும்? ஜீசஸ்ன்னு சொல்லித்தரோம். இயற்கையாக நம்ம மனசு எங்கே தான் போகுது? அங்கே தான் போகுது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒருபுறம் 1000 பொன் வெள்ளி இருக்கிறது, இன்னொரு பக்கம் வேதம் இருக்கிறது. என்ன கற்றுக்கொண்டேன்? எது எனக்கு நன்மை என்று சொல்வோம் என்று சொன்னால், பணம் கொடுக்கிறதை தேவன் கட்டாயம் தர முடியும். ஆனால் தேவன் கொடுக்கிறதை பணம் ஒருபோதும் தர முடியாது. ஆகினால் எனக்கு நீர் விளம்பின வேதம் நல்லது. புரிந்தால் ஆமீன் சொல்லலாம். ஆமீன் சத்தத்தை வைத்து பார்த்தால் கொஞ்சம் புரிகிறது, புரிந்தாலும் விட்டு கொடுக்க மனம் கஷ்டப்படுகிறது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு அதான உண்மை இல்லையா? நம்ம ரியலிஸ்டிக்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனாலும் மனசு வரமாட்டேங்குது. நான் சொல்கிறது புரிகிறதா? இந்த மனசு வரணும்னு எப்போ வரும் என்று கேட்டால், எப்போ உறவு புரிந்து கொள்கிறோமோ, உறவினால் வரக்கூடிய உதவியை புரிந்து கொள்கிறோமோ, அன்றைக்கு தான் நமக்கு புரியும். எதை எடுத்துக்கொண்டாலும் இது உலகம் தரக்கூடாத சமாதானம்,
உலகம் தரக்கூடாத நன்மையாக இருக்கிறபடினால அந்த நன்மையை உலகம் ஒருபோதும் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளவும் முடியாது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இல்லையா? அந்த பங்கை எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். எதை கேட்பதினால் வரும்? அவர் சொல்லுவதை கேட்பதினால் வரும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் சொல்ல முடியும்? கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போ ரோமரில் நம்ம கவனிக்கிறோம். தீர்மானம் என்ன என்று கேட்டால் 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கே முன்குறித்திருக்கிறார். ஆகினால தான் பாருங்கள், தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக பலியாக கொடுத்ததின் விளைவு நம்முடைய உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக கர்த்தர் என்ன செய்கிறார்? விசுவாசத்தின் மூலமாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறார். அப்போ இது ப்ராக்டிக்கலாக எப்படி வேலை செய்ய முடியும்? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று கேட்டால் எல்லாருமே நம்ம என்ன செய்வோம்? கை தூக்குவோம். ஆனால் சூழ்நிலையில் எப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார்? எப்படி பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த உறவின் பாருங்கள் மேன்மையின் நிமித்தமாக எவ்விதம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அணுகுமுறைகள் மாறுகிறது, செயல்முறைகள் மாறுகிறது என்பதை தான் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அதே ரோமர்கள் நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு சொன்னார்லவா, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி நமக்கு உதவி செய்கிறாரு இல்லையா? நாம் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்படுகிறோம்? முத்திரை போடப்படுகிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிள்ளைகளாகும்படிக்கான அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எப்படி அன்றாட வாழ்க்கையில் வேலை செய்கிறது என்பதை தான் இன்றைக்கி நம்ம கவனிக்கணும். எப்படி உதவி செய்கிறார்? 15ஆம் வசனம், அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, இங்கே ரொம்ப அற்புதம் ஆங்கில மொழிபெயர்ப்பு உதவியாக இருக்கிறது, சன்ஷிப் ப்ரொடியூசிங் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொன்னால் புத்திர சுவிகாரத்தை உண்டு பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்போ அடிமைகள் வேற, பிள்ளைகள் வேற. சொல்லுங்கள், அடிமைகள் வேற, பிள்ளைகள் வேற. அடிமைக்கு ஒன்றுமே கிடையாது, உரிமை கிடையாது. அந்த நாட்கள் அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க யாருன்னு எளிமையாக அடையாளப்படுது. காரணம், காலில் செருப்பு இருக்காது இல்லையா? அவங்களுடைய வஸ்திரம் வித்தியாசமாக இருக்கும், காலத்தில் என்னத்தையும் மாட்டியிருப்பாங்க. இவனை பார்த்தாலே யாருன்னு தெரியும்? அடிமைன்னு தெரியும். ஆனால் பிள்ளை என்று சொன்னால் பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும் இவங்க யாரும் கிடையாது, அடிமை கிடையாது. நான் சொல்கிறேன், பார்த்தாலே இவ்வளோ வித்தியாசம், அது வெளிப்படையாக இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய அற்புதமான விஷயம் என்னவென்று கேட்டால், இப்போ உங்களை பார்த்தா அடிமை மாதிரி இருக்கா பிள்ளை மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வெளிப்புறமாக பெருசாக நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனெல்லாம் இருக்குது. நான் சொல்வது கொஞ்சம் பேருக்கு புரியும் என்று நம்புகிறேன். அப்படி இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் உள்ளான மனுஷனில் தான் இந்த மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொண்டு வருகிறார். அப்போ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவி இல்லையா? த ஸ்பிரிட் தட் ப்ரொடியூசஸ் சன்ஷிப்னு இருக்கிறார். ப்ரொடியூசர் சன்ஷிப்னு என்ன அர்த்தம்? ஒன்று பாருங்கள், அதை விதம் உதாரணப்படுத்தும்படியாகவும் விரும்புகிறார். ஒன்று, நாம் குமாரன் என்கின்ற உணர்வை கொடுக்கிறார். சொல்லுங்கள், நாம் குமாரன் என்கின்ற உணர்வு. ரெண்டாவது, குமாரனாகவே நடந்து கொள்வதற்கான குணத்தையும் கொடுக்கிறார். சொல்லுங்கள், குமாரன் என்கின்ற உணர்வும் குமாரனாக நடந்து கொள்வதற்கான குணமும் யார் கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். இதை நான் உதாரணப்படுத்தினால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்போ ஒரு தம்பதி இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே இல்லையா? அவர்கள் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு பிள்ளை என்ன செய்கிறாங்க? தத்தெடுக்கிறாங்க. அப்போது லீகலாக, அந்த லீகல் முறைப்படி சட்டப்பிரகாரமாகவே அந்த பிள்ளையை தத்தெடுக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால், சட்ட ரீதியாக லீகலாக இது யாருடைய பிள்ளை? அவங்களுடைய பிள்ளை. இப்போ அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அப்பா அம்மான்னு அவங்கள கூப்பிடுது. இப்போ உறவு ரீதியாகவும் என்ன இருக்கிறது? உறுதிப்படுத்தப்படுகிறது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? லீகலாக கரெக்டாக இருக்கிறது, உறவு ரீதியாகவும் சரியாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தில் வித்தியாசம் வரும். எந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மரபணு பார்க்கும் பொழுது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. லீகலாக கரெக்டாக இருக்கா? கரெக்ட். உறவு ரீதியாக கரெக்டாக இருக்கா? பயாலஜிக்கலாக அங்கே தான் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. இப்போ பாவிகளாகி நம்மை கிறிஸ்து லீகலாகவே
இல்லையா? லீகலான என்ன அர்த்தம்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, வசனம் இருக்குதா? கிரயத்திற்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தினால் அவரை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த. லீகலி வி பிலாங் டு கிரைஸ்ட். ஏன்னால் பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம், அவனை முறியடித்ததின் மூலமாக இதுவும் கவனிப்பது ரொம்ப அவசியம். அதாவது ரான்சம்னு சொல்லுவாங்க, பைபிளில் இருக்கிறது விலக்கிரயம்னு இருக்கிறது அல்லவா? விலக்கிரயம்னு என்ன அர்த்தம்? நம்ம மேலே ஒரு கிரயம் கொடுத்து வாங்குவது தான் அவனுடைய கருத்து. அப்போது சிலர் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பிசாசுக்கிட்ட ஒரு ரேட்டு பேசி நம்மளை வாங்கிட்டாருன்னு. நான் சொல்கிறேன், அவன்கிட்ட ரேட்டு பேசி வாங்கலை, அவனை முற்றிலும் தோற்கடித்து நம்மை வாங்கியிருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். அப்போது லீகலி வி பிலாங் டு கிரைஸ்ட். ரெண்டாவது, ஆலயத்துக்கு வரும்பொழுது வாய் திறந்து அப்பா பிதாவே அன்பான தெய்வம் அப்படின்னு பாட்டு பாடும் பொழுது கேட்டோம்னா, இவங்களை பார்த்தா கட்டாயம் இவங்க யாருடைய பிள்ளை தான். சொல்கிறதை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இவங்க பாடுறதை கேட்டோன்னா இவங்க கட்டாயம் யார் பிள்ளை தான்? அவர் பிள்ளை தான். சர்ச்சு முடிஞ்சு கீழே இங்கிலீஷ் பேசும் பொழுது இவருக்கும் அவங்களுக்கும் என்ன கிடையாது. நான் சொல்ல புரிகிறதா? அப்போது ஒரு முக்கியமான விஷயத்தில் முந்தின உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லீகலி ரைட், சோஷியலி ரைட், ரிலேஷனலி ரைட். ஆனால் பயாலஜிக்கலி என்ன ஆகுது? வித்தியாசம் வருகிறது. எங்கு தான் மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்போ நார்மல் அடாப்ஷனில் அதை பண்ணுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான சத்தியம் என்னவென்று கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது நான் தேவ பிள்ளை என்கின்ற உணர்வு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைக்கான குணத்தையும் எனக்குள் ஏற்படுத்துகிறார். வாய் திறந்து சொல்லுங்கள். உணர்வு மாத்திரம் கிடையாது, தேவ பிள்ளைக்கான குணம். எத்தனை பேரை புரிந்தாமே? அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண. உங்கள் பிதா இல்லை, பிசாசு தான் உங்கள் பிதான்னு ஒருத்தவங்க சொல்லிட்டார். யார்? இயேசு ஒரு குரூப் ஆட்கள் சொல்லும் பொழுது அவங்க பயங்கரமான கோபம் வருது. நீங்கள் உண்மையாக தேவனுக்கு பிள்ளையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னை கட்டாயம் என்ன செய்வீர்கள்? நேசிப்பீர்கள். ஏனென்று கேட்டால் நான் பிதாவினிடத்தில் என்ன செய்திருக்கிறேன். இதுதான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். 1 யோவானில் சொல்லும் பொழுது, காணாத தேவனிடத்தில், அதாவது காண்கின்ற சகோதரனிடத்தில் நீங்கள் அன்பு கூற முடியாவிட்டால் காணாத தேவனிடத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அதனால தான் ஈஸியாக இருக்குது. நான் சொல்வது விளையும் கொள்ள முடிகிறதா? காணாத தேவன் தெரியாது, அதனால் அன்பு கூறுவே நின்றும் அதிகமாக தள்ளி உட்காரு. இவனை பார்க்க முடியுது, இவன் இரிட்டேட் பண்ணுறது என்னால் என்ன செய்ய முடிகிறது? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ எங்கே மாற்றம் வரணும்? எத்தனை பேர் ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம்? அது உண்மைதான் இல்லையா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், நாம் குமாரன் என்கின்ற உணர்வு மாத்திரம் கிடையாது, குமாரனுக்கான குணத்தையும் நமக்குள் என்ன செய்கிறார்? அற்புதமாக ஏற்படுத்துகிறார். விளைவு என்னவென்று கேட்டால், அதிகாரமும் இருக்கிறது, சுதந்திரமும் இருக்கிறது, ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகையினால பணி செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகவே நாம் ஆராதிக்க நமக்குள் அற்புதமான மாற்றத்தை கர்த்தர் செய்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. அப்போ எப்படி இந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வராரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம். அப்போ நமக்கு சின் கான்ஷியஸ்னஸ் தான் ரொம்ப இருந்தது. சின் கான்ஷியஸ்னஸ் என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு இவ்விதம் உதாரணப்படுத்தும்படியாக ஒரு மனுஷன் 40வது வயசில் ரட்சிக்கப்படுறாருன்னு வைங்க. ஒரு மனுஷன் எத்தனாவது வயசில், எக்ஸாம்பிள் 40வது வயசில் ரட்சிக்கப்படுறாருன்னு சொல்லும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே எல்லா எண்ணங்களிலும் மாற்றம் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்க. எல்லா எண்ணத்துலையும் என்ன செய்யாது? மாற்றம் வராது. இதை எவ்விதம் உதாரணப்படுத்தினேன் என்று சொன்னால், பாருங்கள், 40 வருஷம் நீங்கள் ரைட் ஹேண்ட்லேயே எழுதி, அதுதான் உங்கள் பழக்கம். நீங்கள் ரைட் ஹேண்டட் பர்சன், அதனால் நீங்கள் ரைட் ஹேண்ட்லேயே எழுதியிருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு சுலபமாக வரும். இப்போ ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்னாகும்? சொல்லுங்கள் என்னாகும்? இது புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு உதாரணம். லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல எப்படி தான் எழுதுவோம்? ஒரு மாதிரி தான் எழுதுவோம். ஒரு மாதிரி எழுதும்போது அடிக்கடி என்ன தோணும்? தப்புன்னு எங்கே வந்துடும்? ரைட். அதுதான் பழக்கம் இல்லையா? எப்போவுமே அதான் பழக்கமாக இருக்கிறதுனால இந்த புதுசாக வந்த இந்த குணம் நமக்குள்ளே வராது. பழசில் தான் ஈஸியாக நமக்கு என்ன செய்யும்? அது போகும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இதில் உறுதியாக இருந்து
அதற்கென்று ஒரு முயற்சி உதாரண பிரகாரம் முயற்சி எடுப்பீங்கன்னா ஒரு காலகட்டம் வரும் பொழுது நீங்கள் எப்படியும் சிறப்பாக எழுத முடியும். இது வேறு எக்ஸாம்பிள் சொல்லலாமே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையே எனக்கு வலிக்குது, நான் சொல்ல புரிகிறதா? இப்போது சிம்பிளான எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எல்லாருமே தமிழர்கள் இல்லையா? நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் நம்ம மதர் டங் தமிழ் என்று வைத்துக்கொண்டால், சின்ன வயசுலேருந்தே தமிழ் நமக்கு எப்படி வருகிறது? ரொம்ப சரளமாக வர்றதுனால இப்போ திடீர்னு இன்னொரு லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கும் பொழுது நம்ம தமிழில் சிந்திப்போம், இங்கிலீஷில் பேசுவோம். நான் சொல்ல விளங்கிக்கணும், தமிழில் யூனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ டோல்ட் யூ நோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ல ஐ டோல்ட் யூ நோ, எந்த நோ? NOவா KNOWவா? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியாதா? ஆனால் தமிழில் தான் யோசிக்கிறோம். ஐ டோல்ட் யூ நோ, கம் டு த ஈவினிங் சர்வீஸ், ஐ டோல்ட் யூ அப்படின்னு சொன்னேன்ல, ஈவினிங் சர்வீஸ் வர வேண்டியதானே, மறுபடியும் சொல்லுகிறேன். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போது இங்கிலீஷில் தமிழில் யோசிக்கிறோம், இங்கிலீஷில் பேசுகிறதுனால இங்கிலீஷ்காரனே இது இங்கிலீஷுங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நாங்கள் இப்படி தான் பேசுவோம். ஆனால் இப்போ இங்கிலீஷ்லேயே நீங்கள் யோசித்து இங்கிலீஷ்லேயே பேசுவீங்க அப்படின்னு சொன்னால், டிட் ஐ நாட் டெல் யூ, அதுக்கும் ஐ டோல்ட் யூ நோ அதுக்கும் என்ன இருக்கிறது? ஒரு தமிழ் ஆள்கிட்ட ஒருத்தர் இங்கிலீஷ்காரர் வழி கேட்டார், கோ 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 அப்படின்னாராமா. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அது மாதிரி தான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், 40 வருஷம் பாவியாக இருந்து பழகிடுச்சு. இப்போ இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொன்னால், லெஃப்டில் எழுதுங்கன்னு சொன்னால் முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனால் இந்த மாற்றம் வந்துதான் ஆக வேண்டும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் நமக்குள் இருந்து நமக்கு என்ன செய்கிறார்? எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போது சின் கான்ஷியஸ்னஸ் தான் நமக்கு இருக்கிறது, SIN கான்ஷியஸ்னஸ் இல்லையா? இது எப்படி விளக்க முடியும் என்று கேட்டால், இப்போ நம்ம பாவி இல்லையா, நம்ம எல்லாருமே பாவி தானே அப்படின்னு சொல்கிறது கேட்டிருக்கிறோம், உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே பாவி தான் சொன்னால் நம்ம என்ன தான் செய்யணும்? அதுதானே லாஜிக்கலாக, அதுதானே கரெக்டு இல்லையா? ஒன்றாப்பா ரெண்டாப்பா இல்லையா? அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்கும் பொழுது இந்த இது படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாய் குறைக்கும், அப்புறம் குதிரை கணைக்கும், அப்புறம் யானை பிளிரும். அதே லாஜிக்கில் பாவி அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான்? பாவம் செய்வான். இப்போ நீங்கள் நான் என்னப்பா நான் ஒரு பாவிங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு பாவமாக இருந்தாலும் இவன் படுபாவி, நான் சொல்ல விளையும் கொள்ள முடியும். ஏன்னா இவன் என்ன தான் செய்ய போகிறான்? அப்போ லாஜிக்கில் எப்படி வரும்னு சொன்னோம்னா, நான் என்னங்க பண்ண முடியும், நான்லாம் ஒரு பாவி பார்த்துக்கோங்க அப்படின்னா, இவன் பாவம் பண்ணுவது எனக்கு இயல்பாக இருக்கிறதுனால பரிசுத்தமாக வாழ்வது என்னால் இயல்பாக வாழ முடியவே முடியாது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவீங்க? நடிப்போம். நான் சொல்கிறத விலைக்கு கொள்ள முடிகிறதா? நடிப்போம். அப்புறம் சர்வீஸ் முடிஞ்சோன்னே நம்மளை சொல்லலை, நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது, நம்ம சர்ச் அல்லவா, நாமளே போட்டு கொடுப்போமா? நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடிகிறதா? அப்போது சர்ச்சு முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவீங்க? பழையபடி என்ன செஞ்சிருவோம்? அந்த மாதிரி இல்லை. ஆனால் தான் பிள்ளைகள் ஆகும்படிக்கு, வயதிறந்து சொல்லுங்கள், பிள்ளைகளாக நடிக்கும்படிக்கு அல்ல, பிள்ளைகள் ஆகும்படிக்கு, எஸ் டு பிகம் த சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்வையும் கொடுக்கிறார், குணத்தையும் கொடுக்கிறார். சொல்லுங்கள், உணர்வையும் கொடுக்குறாருங்க, குணத்தையும் கொடுக்குறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி குணத்தை கொடுக்குறார்? அதுதான் இந்த உதாரணம் சொல்லி கொண்டு இருக்கிறேன். சின் கான்ஷியஸ்னஸ் அதில் தான் நம்ம இருக்கிறோம், எப்போவுமே SIN கான்ஷியஸ்னஸில் இருக்கிறோம். நான் பாவி, நான் என்ன பண்ண முடியும்? இது வெறும் பாவம் கான்டெக்ஸ்டில் மாத்திரம் கிடையாது, சில நேரத்தில் இந்த எண்ணங்களும் அதோடு இணைக்கப்பட்டிருக்காரு. நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. சிலர் இந்த வார்த்தைகளெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்கலாம். நான்லாம் ஒரு சாதாரண ஒரு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்படி இருங்க, கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் யாக்கோபு இன்னும் பூச்சியேன்னு இருக்கிறது அல்லவா? அதனால் இவங்க என்ன சொன்னால், நான் ஒரு பூச்சி, நான் அடி அவனன்னு சொன்னோம்னா அப்புறம் விழிச்சுக்குவாங்க. நான் சொல்ல புரிகிறதா? நான்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள், என்னோட இணைந்து சிந்திக்க வேண்டும். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வேண்டாத வேலை பண்ணுவாங்க, வேண்டிய வேலை என்ன செய்யவே மாட்டாங்க. நான் சொல்லுங்க, புரிகிறதா? இப்போ இந்த சின் கான்ஷியஸ்னஸ்லேருந்து நமக்கு சன் கான்ஷியஸ்னஸ் வர வேண்டும். சன்னா சூரியன் அல்ல, SON. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? என்ன கான்ஷியஸ் வர வேண்டும்? சன், SON. SONன்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும். எல்லாரும் இணைந்து அழுத்தமாய் சொல்ல வேண்டிய, எத்தனை பேர்களோ அத்தனை பேரும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் இல்லை, யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ. பாருங்கள், பேதுரு ரொம்ப அற்புதமாக சொல்றார், இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் யாரையெல்லாம் வரவழைக்கிறாரோ அந்த அந்த வார்த்தையில் உங்களை என்னையும் சேர்த்து இருக்கிறது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த சன் கான்ஷியஸ்னஸ் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் த சன், அதாவது குமாரனுடைய ஆவி இருக்கிறது அல்லவா, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்து, இது வரைக்கும் நான் பாவி, நான் பாவம் தான் செய்ய முடியும், பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது, எப்படிங்க என்னை இருக்க சொல்கிறீங்க, நான் அப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தால் நான் வாரேன் என்று சொல்லி கொண்டு இருந்த ஒரு ஆளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வையும் ஒரு குணத்தையும் ஏற்படுத்துகிறார். என்ன குணம் கொடுக்கிறார் என்று கேட்டால், நீ பாவி அல்ல, நீ தேவ பிள்ளையாக இருக்கிறாய். சொல்லுங்கள், நீ பாவி அல்ல, தேவ பிள்ளையாக இருக்கிறாய். பாவியாக இருந்தால் அதை கட்டாயம் அவன் செய்வான், காரணம் அவன் அப்படி தான் இருக்கிறான். ஆனால் நீ பிள்ளையாக இருக்கிறபடினால நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படின்னு சத்தியம் சொல்லுகிறது. ஆனால் 40 வருஷம் செஞ்சிட்டு இருந்ததுனால என்னுடைய உள்ளம் எதுக்கு நேராக தான் திரும்ப போகிறது? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? 40 வருஷம் செஞ்சிட்டு இருந்ததுனால நீங்கள் என்னதான் சத்தியம் சொன்னாலும் இனிஷியல் ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் எப்படி தான் போகுதுன்னு சொன்னால் தப்பு நீங்கள் தான் போகுது. நான் சொல்லிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களவா, அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டான்னு அர்த்தம். நான் உங்களுக்கு விளங்கி கொள்ள முடிகிறதா? பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, நான் நுனி வரைக்கும் வந்ததுங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டேன், சர்ச்சாக இருக்கிறதுனால நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னும் பாவப்புறமான எங்கே தான் இருக்கிறது? நமக்குள்ளே தான் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் தலை தூக்குமா தூக்காதான்? தூக்கம். அது தூக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாரு, நீ பிள்ளை, நீ பாவி அல்ல. சத்தமாய் சொல்லுங்கள், நான் பாவி அல்ல. நான் யாரு? இல்லையா, பிள்ளை. நான் பாவியாக இருந்தேன், ஜோம் பண்ணோம், பாவியாகி என்மேல் அப்படின்னு எல்லாரும் ஜோம் பண்ணோம் அல்லவா? ஜோம் பண்ணதின் விளைவு என்ன ஆயிற்று? லூக்கா சுவிசேஷத்தில் என்ன ஆயிற்றோ அதே தான் நமக்கும் ஆயிற்று. பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் விண்ணப்பம் செய்தான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக போனான். சொல்லுங்கள், அவன் எப்படி ஆக்கப்பட்டவனாக? அதே தான் நமக்கும். பாவியாகி என்மேல் கிருபையாயிரம்னு ஜோம் பண்ணோம். கர்த்தர் கிருபையாக இருந்ததின் விளைவு, கிருபையினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால் இப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு தான் நீதிமானாக இருக்கிறோம், 40 வருஷம் எப்படி இருந்திருக்கிறோம்? பாவியாக இருந்திருக்கிறோம். இன்னையிலிருந்து இன்று முதல் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கும் அப்படி தான் இருக்கணும்னு விருப்பம். ஆனால் பழைய கசடெல்லாம் இன்னும் உள்ளே இருக்குது. அப்போ பழைய சூழ்நிலை வரும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வாடகைக்கு 20 வருஷம் குடியிருந்தீங்க, 25 வருஷம் குடியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணம். அப்போது ஆஃபீஸ்லேருந்து வரும் பொழுது உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஒரு கூகுள் மேப் இருக்கிறது. நீங்கள் கரெக்டாக அப்படியே வந்து கரெக்டாக எங்கே தான் போவீங்க? அந்த வீட்டுக்கு தான் போயிடுவீங்க. அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா நேராக எங்கே போயிட்டீங்க? ஏன் அங்கே போயிட்டீங்க? 25 வருஷம் வண்டி எங்கே தான் போகும்? அதாவது ஒரு காலத்தில் குப்பையெல்லாம் எடுப்பாங்க அல்லவா, அப்போது மாட்டு வண்டியில் எடுப்பாங்க. அந்த மாடு ட்ரெயின் ஆகிருக்கும். என்ன ஆயிருந்தா குப்பையை பார்த்தோன்னே நின்றோம் இல்லையா? அப்போ அந்த குப்பை அவர்கள் எடுத்து அது உள்ளே போட்டாலும் அங்கே தான் நிற்கும். அந்த முரத்தில் ஒரு தட்டுனா தான் போகும். இது அப்படி கண்டிஷன் ஆயிடுச்சு. அது மாதிரி பாவத்தை பார்த்தோன்னே பிரேக் போட்டுரும். நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கிறது. நம்மளும் ஒரு வகையில் குப்பை வண்டி தான். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதை பழசை பார்த்தோன்னே டப்புன்னு என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். பழைய பழக்கத்தில் வாடகை வீட்டுக்கே என்ன செஞ்சிட்டோம்? போய் நின்னதுக்கப்புறம் தான் நமக்கே புரியுது, ஐயோ கர்த்தர் நமக்கு இதுக்காகவே கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை தருவாராக. நான் சொல்வது விளையாட்டுக்கல்ல, உண்மையாகவே சொல்லுகிறேன் இல்லையா? அப்போ 25 வருஷம் அந்த அந்த இடத்துலையே திரும்ப எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறார். அவர் வந்து வண்டி ஓட்டும்போது தூங்கிட்டார். நான் சொல்ல விளையாட முடியும், 2 வீலர் அதுவும். ஆனால் அது எப்படி விளக்கம் சொல்ல முடியும்னு தெரியல. கண்ணெல்லாம் கரெக்டாக தான் போட்டு அப்புறம் ஒரு விழிப்பு வந்தோன்னே பெரிய நாயக்கம் பழையம் அவன் வீடு துடியிலும் இருக்குது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா?
அப்போ அவர் சொன்னதுனால தான் எனக்கு எப்படி நான் அவ்வளோ தூரம், ஏன்னா மைண்ட் அலர்ட்னஸ்ஸே இல்லை, அது பாட்டுக்கு. ஏன்னா அந்த வழியில் போய் போய் பழக்கம், அப்படியே போயிட்டு திடீர்னு வெளிப்போந்தானே தெரிஞ்சிருக்கிறது, இதுதான் புதுசாக இருக்கிறது சீனரி அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? பழைய பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு நேச்சுரல் டெண்டன்சி எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அந்த இடத்துக்கு நேராக கண் என்ன செய்கிறது, போகிறது. சரீரம் அந்த பக்கமாக ஒரு இழுப்புக்கு நேராக போகிறது. அந்த நேரத்தில் பரிசுத்தாவியானவர் இந்த சின் கான்சியஸ்னஸை மாற்றிட்டு உங்களுக்குள்ள என்ன கொண்டு வருகிறார்? சொல்லுங்கள் சொல்லுங்கள், நல்ல குமாரர்கள் குமாரத்திகளாக சொல்ல வேண்டும். என்ன கொண்டு வர்றாருங்க? சன் கான்சியஸ், SON, குமாரனுடைய ஒரு உணர்வை கொடுப்பதின் விளைவு. போகிறோம், அந்த இடத்தை பார்க்குறோம். ஒரு காலத்தில் இங்கே தான் கீழே கிடந்தேன், கர்த்தர் என்னை இப்பொழுது தலை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறார். அதை நாம் கடந்து போகிறோம். வாய் திறந்த சொல்லுங்கள், அதை நான் கடந்து போகிறோம். அற்புதமான வித்தியாசம் இருக்கிறது. என் கண்களுக்கு மறைவாக அவர்கள் கன்னிகளை வைத்திருக்கிறார்கள், நானோ அவைகளை கடந்து போவேன். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். என் கண்களுக்கு மறைவாக அவர்கள் கன்னிகளை, இங்கே அவன் விழமான், இந்த வழியில் தான் வருவான், கட்டாய் இங்கே அவன் விழுவதற்காக அவர்கள் எனக்கு கண்களுக்கு மறைவாக கன்னிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, கர்த்தர் என் மனக்கண்ணை திறந்திருக்கிறார். ஆகினாலே நான் அவைகளை கடந்து போவேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், நான் அவைகளை கடந்து போவேன். பழைய இடத்துல விழுந்த இடம், அங்கே நம்ம பார்க்கும் பொழுது இங்கே தான் விழுந்து கிடந்தோம், இங்கே தான் நம்மளை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு இடம். ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உளையான குழியிலும் பயங்கரமான சேற்றிலும் இருந்த என்னை நீர் தூக்கி எடுத்திருக்கிறீர். இந்த இடம் எனக்குரியதல்ல, உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. இது எப்படி நமக்குள்ளே கொண்டு வராரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதாக குமாரன் என்கின்ற உணர்வை கொடுக்கிறார். அவர் நான் பாவி தானே, ஆமாம் பாவியாக தான் இருந்தோம் இல்லையா, ஆனால் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இப்பவும் பாவம் செய்ய முடியுமா? முடியும். ஆனால் உணர்வு கொடுக்குறாரு, உன்னால் பாவம் செய்ய முடியும், ஆனால் நீ பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு பாவி அல்ல, நீ இப்பொழுது ஒரு பிள்ளையாக இருக்கிறாய். பிள்ளையாக நடந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். பெற்றவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. அதுக்காகவே வேணும்ன்ட்டு நாளைக்கு அந்த இடத்துல போய் நின்று நம்ம சுதந்திரத்தை காமிக்க போகிறோம்னா விழுந்துருவீங்க. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிந்து? உதாரணம் சொன்னால் விளங்கிக்கலாம். ஒருவர் பாருங்கள், குடி பழக்கத்திலிருந்து கர்த்தர் அவர் அற்புதமாக சுகப்படுத்திட்டார். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கர்த்தர் சுகப்படுத்திட்டாரா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்கு நான் டாஸ்மாகில் வேலைக்கு சேர போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா, நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அங்கே தான் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு ஒன்று இருக்கிறது அல்லவா? நான் சொல்ல புரிந்து கொள்ள. சில நேரத்தில் அப்படி தப்பு பண்ணிடுறோம். அவங்க அதை என்ன ஒன்றுமே என்ன செய்யாது, பண்ணாது. நான் அதெல்லாம் ஜெயிச்சிட்டேன் பார்த்துக்கோ. ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் அந்த பக்கமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசு என்ன சொல்லுவான்னா, நிரூபி பார்க்கலாம், நிரூபி பார்க்கலாம், உனக்கு நிரூபிக்கணும்னு. நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு ஆம்பளை நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான்லாம். போகாமல் இருப்பது தான் கோலம்பா, நீ என்னமோ சொல்லிட்டு போ. நான் சொல்ல வேணேன், பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்னு பைபிள் சொல்லுகிறார் அல்லவா? விலகி ஓடும் பொழுது இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? கையில் ஆகாதவன் ஓடுறான் பாரு அப்படின்னு. கையில் ஆகாதவன் அல்ல, அவன் குமாரன். பாவியாக இருந்தால் நின்றுப்பான், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். எத்தனை பேர் புரிந்தாமே என்று சொல்ல முடியும்? இப்படி உதவி செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். ஆகினால போன வாரம் நீங்கள் தோற்றிருக்கலாம், இந்த வாரம் நீங்கள் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் புரிந்தாமே என்று சொல்ல முடியும்? போன வாரம் ஜெயிச்சவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த வாரமும் ஜெயிக்கலாம், அடுத்த வாரமும் ஜெயிக்கலாம், 4ஆம் தேதியும் ஜெயிக்கலாம். நான் சொல்கிறத வேலையும் கொள்ள முடிகிறதா? நான் சொல்றது புரிந்து கொள்ள முடிகிறதா? கவனிச்சு பாருங்க. இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையா. அப்போது நல்ல ஒரு, அதாவது பாருங்கள், சன்ஷிப் கான்ஷியஸ்னஸ் ஆண்டவர் நமக்குள்ள கொண்டு வருகிறார். இதை எப்படி செயல்படுத்துகிறார்? இன்னும் சிறப்பாக இருக்கிறது. 16ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த உணர்வை யார் ஏற்படுத்துகிறா அப்படின்னு சொன்னோம்னா, அவரே நமக்குள்ள என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். இதை எப்படி ஆங்கிலத்தில் ஒரு விதத்தில் சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஐ நோ தட் ஐ நோ தட் ஐ நோ அப்படிம்பாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், எனக்கு நல்லாவே தெரியுங்க.
எப்படி தெரியும்னு என்னால் விளக்கம் ஒருவேளை சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் என்பது எனக்கே தெரியும். நீங்கள் யாருடைய பிள்ளை? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. நீங்கள் தேவ பிள்ளை என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது என்று கேட்டால், என்ன உறுதி உங்களுக்கு வேணும்? அவரே சொல்லிட்டாருங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள். யாரே சொல்லிட்டா? அவரே சொல்லிட்டார். தேவனே எனக்கு சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய ஆவியில சாட்சி கொடுக்கிறார் இல்லையா? என்ன சாட்சி கொடுக்கிறார் என்று கேட்டால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ கவனிச்சு பாருங்க. அப்போ பிள்ளை என்கின்ற உணர்வு மாத்திரமல்ல, பிள்ளையாகவே நடந்து கொள்வதற்குமான குணத்தை தேவன் நமக்கு தருகிறார். யோசேப்பு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். ஆதியா 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் வீட்டு வேலையில் இருக்கிறாரு. இவரும் ரொம்ப பைபிள் அப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணி, இஸ் அ வெரி ஹேண்ட்ஸம் மேன். அப்போ அந்த வீட்டில் தவறான உறவு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, கட்டாயம் அறிமுகமான விஷயம்தான். நாள்தோறும் அவனை வந்து என்ன செய்கிறாள்? நச்சரிக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், பழையபடி சின் கான்ஷியஸ்னஸில் போவோம் என்று சொன்னால், பாவியாகிய மனுஷன் தானே, அப்போ அவன் என்ன தான் செய்வான்? பாவம் தானே செய்வான் இல்லையா? கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ் எனிபடி கேன் ஃபால், தேர்ஃபோர் ஐ ஃபெல் அப்படின்னு சொல்கிறது லாஜிக்கலி கரெக்ட். கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் எந்த மனுஷனாக இருந்தாலும் விழத்தான் செய்வான். ஆகினால நீங்கள் விழுந்தது ஒன்று வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னாலும் ரொம்ப சந்தோஷங்க, ஆறுதலாக இருக்குதுன்னு நான் சொல்வது கொஞ்சம் பேருக்கு புரிந்திருக்கிறது என்று நம்புகிறேன். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவர் அப்படி யோசிக்கலையே. ஏன் அது ரொம்ப முக்கியம்னு நம்ம இந்த உதாரணத்தை வைத்து நாம் பார்ப்பது நல்லது. இப்போது நான் பாவி தானே, நான் ஒரு மனுஷன் தானே, ஏன்னா அவன் சின்ன வயசு தானே, இப்படி எல்லாம் லெஜிட்டிமேட் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி, நியாயமான காரணங்களை சொல்லி அந்த தவறை அவன் செய்திருப்பான் என்று சொன்னால், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. அவரே சொல்ற, இந்த வீட்டில் என்னை பார்க்கலும் பெரியவன் ஒருவன். அப்போ என்ன கேட்கறதுக்கு ஆளே இல்லை, இதை சொல்றதுக்கு ஆளும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி இல்லையா, என்ஜாய் பண்ணிட்டு இல்லையா, அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதானே. அப்போது யோசேப்பு ஓடுறதை பார்த்து கீழே உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவு செய்யுங்கள்னு சொன்னோம்னா என்ன மாதிரி கமெண்ட் போடுவாங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? படைக்க தெரியாதவன் ஒருவன் ஓடுகிறான், இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் சொல்கிறது விளையங்குள். அப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. இதுதான் உலகம் பார்க்கக்கூடிய விதம். நான் சொல்கிறேன், அவன் அந்த இடத்தை விட்டு ஓடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், இது தேவனுக்கு விரோதமாக நான் இப்போ ஏற்பட்ட பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படின்னா, அவர் வந்து ஐடியா கேட்கல. நான் சொல்கிறது கொஞ்சம் பேர் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இதை என்னால் செய்ய முடியாது. அப்போ உலகம் ஏன் செய்ய முடியாது இல்லையா? இந்த வயசில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் அதாவது அவங்களுக்கு சகஜமான ஒரு விஷயமா இருக்கிறோம். இதையெல்லாம் பெரிய இஷ்யூவாக எதுக்கு பண்ணுறீங்க? வரவங்க மறுபடியும் இன்னொரு உதாரணம் இருக்கார். தானியல் ஒரு உதாரணம். 17-18 வயசு தான் போகிறாங்க. பாபிலோனில் அவங்க கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. இப்போது அமெரிக்காவில் சின் சிட்டின்னு ஒன்று இருக்கிறது அல்லவா? சின் சிட்டினா பாவப்பட்டணம்னு அதுக்கு பேர். அது மாதிரி பாபிலோன் வந்து காஸ்மோபாலிட்டன் சிட்டி இல்லையா? அங்கே வந்து பாவம் எல்லாவற்றிற்கும் பேர் போன ஒரு இடம். அந்த இடத்துல இவரை கொண்டு போய் வைக்கிறாங்க. மறுபடியும் ராஜா சாப்பிட்றக்கூடிய சாப்பாடு, ராஜா குடிக்கக்கூடிய ஒரு பானம் அவன் குடிக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயாக குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீங்கிற வார்த்தை நிறைய பேர்த்துக்கு சுதந்திரத்தை என்ன செய்கிறது? நான் சொல்கிறதை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நல்லா சாப்பிடுங்க, நான் தான் பில் கட்ட போகிறேன்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்லவா? தானியல் சாப்பிடும்போது பில்லே வராது. நான் சொல்வது நீங்கள் இன்னும் புரிந்திருப்பீர்கள் என்று. இட் கம்ஸ் வித் அ பேக்கேஜ். நீங்கள் வந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டாலும் அப்போ ஒரு வகையில் நமக்கு சந்தோஷம். எப்படின்னா, நம்மளை அடிமையாக கொண்டு வந்தானுங்க, நம்மளை சிக்க வச்சு வதைக்க போகிறானுங்கன்னு நினச்சோம்னா உட்கார வச்சு குடின்னு சொல்கிறான். நமக்கு வந்த வாழ்வு பார்த்தியா? நான் கொஞ்சம் பேர் என்ன வாழ்வு சொல்கிறீங்க? ஆராதனை முடியும் பொழுது உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். நான் புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு கூட்டத்தோட கும்மாளமாக போயிட்டாங்களாம். இல்லை, அது சொல்ல இல்லை, இதெல்லாம் நாங்கள் குடிக்க மாட்டோம், இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே மற்றவங்க என்ன நினைப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இவர் என்ன சாப்பாடு கேட்டாருன்னு கவனிங்க. எங்களுக்கு பருப்பு வகைகளும் கீரைகளும் கொடுத்தால் போதும் இல்லையா? பார்த்தீங்கன்னா மட்டன் வச்சுருக்கிறாங்க, சாப்ஸ் வைத்திருக்கிறார்கள். 12:51 நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது தான். அப்புறம் லெக் பீஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க.
அப்புறம் எல்லாம் மீன் வறுத்து வச்சுருக்காங்க, குழம்பு வச்சுருக்குறாங்க, இல்லையா அவிச்சது வச்சுருக்காங்க, பொரிச்சது எல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் பார்த்த உடனே தொலைச்சிக்கோன்னு ஒருத்தன் சொல்கிறான். நான் சொல்ல விலைக்கு சொல்ல முடிகிறதா? அப்படி இருக்கும் பொழுது தானியேல் இதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது இல்லை, எங்களுக்கு உப்பு பருப்பு இருக்குங்களா அப்படின்னு கேட்டோம்னா இவனை என்னன்னு சொல்கிறது? என்னன்னு சொல்லலாம்? உலகம் வேறு மாதிரி சொல்லும். இவன் சொல்லுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது இல்லையா? அப்போ யோசேப்பு ஓடி போனதுக்கு ஒரு காரணம். அந்த வஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் சொல்லுங்க புரிகிறதா? அந்த மேல் வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன செய்கிறாரு? யோசேப்புக்கும் வஸ்திரத்துக்கும் ராசியே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். ஏன்னா சின்ன வயசுலும் அந்த ட்ரெஸ்னால தான். அதுக்காக என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இங்கே போனாலும் இந்த வஸ்திரம் தான் மாட்டிச்சு. இப்போ ஓடினவர் ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு திரும்ப வந்தாருன்னா நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? ஓடி போயிட்டேன். ஏன் ஓடினார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அவரே சொல்கிறார், இந்த பாவத்துக்கு உடன்படுவது முடியாது, ஏனென்றால் இது தேவனுக்கு விரோதமானது. எப்படிங்க அந்த ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வோன் சொல்கிறார், உனக்குள் தேவர்களின் ஆவி இருக்கிறது. யார் சொல்கிறாங்க? பார்வோன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரே கடவுள்னு நினைக்கிறவர். நான் சொல்லுங்கள் புரிகிறதா? நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். பார்வோன் காலத்தில் பார்வோன் யார்? எகிப்துக்கு அவன் தான் கடவுள். அங்கே இருக்கிறவங்க யாரை ஆராதிப்பாங்க? அந்த கடவுள் என்று தன்னை நினைத்து மற்றவர்களால் ஆராதிக்கப்படக்கூடிய மனிதன் யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறோம். வாய் திறந்து சொல்லுங்கள், உனக்குள் அந்த விசேஷித்த ஆவி தான் நமக்குள்ளும் இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஆகினால அதே இடத்துல திரும்ப திரும்ப விழுந்துட்டுருக்கிறேன், அதே இடத்துல தான் தோத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் அதை கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு உணர்வையும் கொடுப்பார், உங்களுக்கு குணத்தையும் கொடுப்பார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்போ யோசேப்பு ஓடி போனதின் விளைவு கவனிச்சிருப்பாங்க. இப்போ போய் ஜெயிலில் போட்டாங்களவா? ஜெயிலில் போட்டான்னு என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் பிழைக்க தெரியாத ஒரு ஆள், பெரிய நல்லவன் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இவனை கொண்டு எங்கே போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? வந்ததே ஒரு எடுபடி வேலைக்கு வந்தவர் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறாரு. கண்டும் காணாமல் பட்டும் படாமல் கழுவுற மீனில். இதெல்லாம் நீதிமொழிகள் 32 இருக்கிறது. சம்பந்தமே கிடையாது, பைபிளுக்கும் அதுக்கு என்ன கிடையாது. இதெல்லாம் உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை நான் அப்படி செய்ய முடியாது. நான் யாருடைய பிள்ளை? சொல்லுங்கள், நான் யாருடைய பிள்ளை? நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிறபடினால உடனே சிங்காசனம் உங்களுக்கு வராமல் போகலாம். முதல் வருவது குற்றச்சாட்டாக இருக்கலாம், சிறை அனுபவமாக இருக்கலாம், மற்றவர்களால் பழி பேசக்கூடிய நிலை இருக்கலாம். இவைகளெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரவங்கள் குமாரர்களுக்கென்று நிரந்தரமான நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் என்னோடு இணைந்து சொல்ல வேண்டும், குமாரர்களுக்கென்று குமாரத்திகளுக்கென்று கர்த்தர் நிரந்தரமான நன்மைகளை வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. அப்போ ஓடி போகிறாரு, சிறையில் கொண்டு போய் போடுறாங்க. ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயம் என்னவென்று கேட்டால், 2 வருஷம் கழித்து அவனுக்கு அழைப்பு வருகிறது. 2 வருஷம் கழித்து என்ன வருதுங்க? அழைப்பு வருகிறது. இவ்விதம் பல முறை நான் உங்களுக்கு உதாரணப்படுத்தியிருக்கிறேன். 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. வெளியில் வந்து ஒரு அரை மணி நேரம், நம்ம சும்மா ஒரு கொத்து மதிப்பான ஒரு கணக்கு தான், பார்வோன்கிட்ட போய் பார்வோனுடைய அவருடைய பாருங்கள் சொப்பனத்தை அவர் சொல்ல, இவர் விளக்கம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சொற்பமான நேரம் தான். கனவு என்னது, சொப்பனமே என்னது? 7 கதிர், அப்புறம் 7 காளை, அவ்வளோதானே இல்லையா? 2 ரெட்டிப்பாக வருகிறது அந்த கனவு. சொல்லி முடித்து இவர் வியாக்கியானம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது அமைதி, கீபோர்டு வாசிங்க அப்படின்ட்டு அந்த டைம் கொஞ்சம் வருத்தம் புரிகிறது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடியாது. ஏன்னா அந்த வைப்பு வந்தால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இல்லையா? அவள் சொன்னோன்னா ஆண்டவர் அவனுக்கு விளக்கம் கொடுக்குறார். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, அதை மாத்திரம் தானே சொல்லணும். இது எப்படி ஜெயிக்கணும்னு சொல்கிறார். இதை எப்படி ஜெயிக்கணும்? உடனே பார்வோன் மறுபடியும் நல்ல மூடில் தான், அதெல்லாம் விளக்கமெல்லாம் எனக்கு நீ சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னன்னு மாத்திரம் கேட்ட கேள்விக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லலையே. இவர் விளக்கம் சொல்கிறார். 7 வருஷம் இருக்க போதுங்க. 7 வருஷத்தில் ராஜா பார்வோன் ஒரு ஞானமுள்ள மனுஷனை வச்சு அந்த 5ல் ஒரு பங்கை
நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய 7 வருஷம் பஞ்சத்தில் உங்களுக்கு பஞ்சமே இல்லாதபடிக்கு கர்த்தர் அற்புதமாக உங்களை என்ன செய்ய போகிறார், நடத்த போகிறாருன்னு விளக்கம் சொன்ன உடனே அந்த பார்வோன் சொல்கிறார், இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்த உன்னை பார்க்கிலும் ஞானவான் ஒருவரும் இல்லை. மறுபடியும் இல்லையா ஃபியூ மூமெண்ட்ஸ் ஏர்லியர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம். அன்னைக்கு ஓடி போகாமல் நின்று இருந்தாருன்னா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஓடி போகாமல் நின்று இருந்தா கதையே எப்படி இருக்கும்? ஓடி போனார், ஓடினா ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் ஜெயில் திறந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டார். வெளியில் இருக்கவங்க பேசுகிறாங்க, இவனை மாதிரி பழக்க தெரியாதவன் யாருமே கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இல்லை, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க, கர்த்தரோட தான் ஒத்து போக முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரோடு ஒத்து போனால் அநேக நேரம் உலகத்தோடு ஒத்து போக முடியாது. உலகத்தோடு ஒத்து போனால் அவரோடு ஒத்து போகும். அவர்கிட்ட ஒரு டீல் போட்டுக்கலாமா, ஞாயிற்றுக்கிழமை உம்மோடு ஒத்து போகிறேன், அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது இல்லையா? எவ்வளவு நாட்கள் 2 நினைவாக குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை சேவியுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் கர்த்தரையே என்ன செய்வோம், சேவிப்போம் இல்லையா? அந்த சொற்ப நேரத்துக்குள்ள ஆண்டவர் பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ளே கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் சொல்கிறார், மெல்லிய வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவனுடைய கழுத்துக்கு என்ன கொண்டு வர்றார்கள்? சரப்பணின்னு சொன்னோம்னா செயின் இல்லையா? இதுக்கு முன்னாடி செயின் போட்டிருந்தார். நான் சொல்கிறத விலையும் கொள்ள முடிகிறதா? சிறையில் இருக்கும்போது என்ன போட்டிருந்தார்? செயின் தான் போட்டிருந்தார். அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? காலையில் கேட் திறப்பாங்க, சாயங்காலம் கேட் சாத்திடுவாங்க. நாங்கள் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறோம். நான் சொல்கிறது புரிந்து கொள்ள முடிகிறதா? கேட்டட் கம்யூனிட்டியில் செயின் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தார், ஆனால் அங்கே யூனிஃபார்ம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இங்கே வந்தோடனே அந்த செயினை கழட்டிட்டு ராஜா ஒரு செயின் போட்டு விட்றார் அல்லவா? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதை மாத்திரம் போட்டு சர்வீஸுக்கு வந்திருந்தாருன்னா இல்லையா? இல்லையா? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? செயின் போட்டு கைக்கு என்ன போட்டிருக்காங்க? மோதிரம், வெள்ளி வஸ்திரமெல்லாம் உடுப்பித்து அவர் புது வாகனத்தை என்ன செய்கிறார்? கொடுத்து பாருங்க, அற்புதமான ஒரு உயரம். இப்போ சொல்லுவாங்க, இவன் ஓடி போனவன் தானே? இல்லை இல்லை, பாவத்தை விட்டு ஓடினான், தேவனிடத்தில் ஓடினான். சொல்லுங்கள் சார், எங்கேருந்து ஓடி போனாருங்க? இவன் ஓடி போனவன் தான். ஆமாம்மா, உண்மைதான், ஓடி போனவன் தான். எதை விட்டுட்டு ஓடினாரு? பாவத்தை விட்டு ஓடினார். யாருக்கிட்ட ஓடினாரு? ஆண்டவர்கிட்ட ஓடினார். நான் சொல்லுகிறேன், இந்த உணர்வையும் இந்த செயலாக்கத்தையும் குமாரர்களுக்கு கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியான நமக்குள் அற்புதத்தை நடப்பிக்கிறார். பெருந்தவள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. இப்போ நான் சொல்லுகிறேன் இல்லையா, நாம் மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம், 12:59 ஆச்சு. ஆகினாலே பதட்டப்படுகிறவர்கள் நீங்கள் பதட்டப்படாமல் இன்னும் ஒரு சில நேரங்கள் கேட்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா அடுத்த வாரம் தானே வருவீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்ல முடியாது. இப்போது த ரியலைசேஷன் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளை என்கின்ற உணர்வு வந்து விட்டது என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிற விதமே எப்படி ஆயிரும்? ரொம்ப வித்தியாசம். ஏன்னா இப்போ யார்கிட்ட பேசுகிறா? பிள்ளை யார்கிட்ட பேசுகிறாங்க? அப்பாட்ட பேசுகிறாங்க. அப்பா எந்த மாதிரி அப்பா? ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு அதாவது அவர்கிட்ட என்ன கேட்டாலும் பாதி தான் தருவார். 100 ரூபா கேட்டிங்கன்னா என்ன கொடுப்பார்? 50 ரூபா. அப்போ உங்களுக்கு 100 ரூபா வேணும்னா என்ன கேட்கணும்? இந்த மாதிரி அப்பா அம்மாரும் இருக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா பிள்ளை அந்த மாதிரி. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? எல்லாம் கரெக்டு தான், ஒரே ஃபேமிலி தானே, அப்படி தான் இருப்பாங்க. அப்போது சில அப்பா அம்மார் என்ன நீங்கள் குட்டிக்காரனை போட்டாலும் தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா தரவே அந்த மாதிரி நிறைய விதமான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த உறவு இல்லையா, எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரமும் சுதந்திரமும் ஸ்லாக்கியமும் கொடுத்திருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பிள்ளை என்கின்ற உணர்வையும் பிள்ளையாக நடந்து கொள்வதற்கான குணத்தையும் கொடுக்கிறபடினால் இப்பொழுது ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அல்லது ஜெபம்
அவரிடம் பேசும் பொழுது எப்படி பேசுவார்னு நினைக்கிறீங்க? எப்படி பேசுவார்னு நினைக்கிறீங்க? இல்லையா? டோன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உரிமை இருக்கும், உரிமையோடு மென்மையும் இருக்கும். சொல்லுங்கள் இல்லையா? உரிமையோடு இல்லையா? அப்பா அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? சிலர் ஜோம் பண்ணுறதை கேட்டிங்க அப்படின்னா எந்த அப்பாட்ட பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ நீங்கள் உரிமை இருக்குது, ஆனால் உரிமையோடு என்னமும் வந்து விடுகிறது, மென்மை இல்லையா? காரணம் யார்கிட்ட பேசுகிறோம் இல்லையா? அப்பாட்ட தான் பேசுகிறோம் இல்லையா? அப்போது ரெஸ்பான்ஸும் எப்படி இருக்கிறது? வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா அவர் யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு? பிள்ளைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறார். நான் சொல்லுகிறேன், இந்த உணர்வு சரியாக இருக்கும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிற விதமே எப்படி இருக்கும்? இன்றைக்கி அவரை கொடுக்க வைக்காமல் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்களவா? அதுக்கும் இதுக்கும் என்ன கிடையாது சம்மந்தம். ஒருவரோடு பேசி கொண்டு இருந்தேன், நம்மகிட்ட இப்படியெல்லாம் கதையெல்லாம் வந்து சேரும். அவர் சொன்னார், இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது, ஃபாஸ்டிங் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன். எப்படி சொன்னாருங்க? ஃபாஸ்டிங் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. ஓஹோ, இது வித்தியாசமான புரோக்கராக இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ஃபாஸ்டிங் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கும் பைபிளுக்கு என்ன கிடையாது? தேவன் ஒருவரே, தேவனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, கிறிஸ்து இயேசு அவரே, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, கிறிஸ்து இயேசு அவருடைய குணத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இந்த வசனங்களை நாம் வாசித்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். பாருங்கள், மத்தேயு 6 ரொம்ப அற்புதமான வசனம். எல்லாருக்கும் அறிமுகமான வசனம், எல்லாருக்கும் தெரியும். யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. கிறிஸ்தவர்களாக இருந்தால் கட்டாயம் தெரியும். 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக இப்படி தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறார். இது வந்து ஒரு பிரின்சிபல், இது ஒரு முறைமாக சொல்லிக் கொடுக்குறார். இப்போ கவனித்து வாசிக்க வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆனால் நான் உங்களுக்கு இதை மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அதாவது இயேசு வந்து என் பிதாவே அப்படின்னு சொன்னார்னா பொருந்தும், அப்படி தானே? ஏனென்றால் அவர்தான் ஒரே பேரானவருடைய குமாரன். அவர் வந்து மை ஃபாதர் அப்படின்னு சொன்னார்னா 100% பொருந்தும். ஆனால் எப்படி சொல்லி கொடுக்குறாரு? சொல்லுங்கள், நம்மளாம் சேர்த்து சொல்கிறார் அல்லவா? பரமண்டலங்களில் இருக்கிற பக்கத்தில் இருக்க. எப்போ இருந்து இந்த உறவு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? நீ பாவியாச்சே அப்படின்னு சொல்கிறான். பிசாசே சொல்கிறான், நீ பாவியாச்சே, போன வாரம் தானே நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே, அடுத்த வாரத்துக்கு புக்கிங் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தெரியுமே, அதுக்கெல்லாம் நான் தானே உனக்கு உதவி செஞ்சேன், என்ன திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னான்னா எப்படி 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 அதை ஜெயிக்க போகிறீங்க? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இங்கே தான் விசேஷம் இருக்கிறது. ஆமாம், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அப்படி இருக்க போவதில்லை. காரணம், கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார், என்னை அவருடைய பிள்ளையாக என்ன செய்திருக்கிறார். பெரிய அற்புதம், பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்த ஆள் இப்போ எப்படி ஜெபம் பண்ணுறார் என்று கேட்டால், சொல்லுங்கள், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நானும் ஜெபம் பண்ணலாம், நீங்களும் ஜெபம் பண்ணலாம். இப்படி ஜெபம் பண்ணலான்னு நமக்கு யார் சொல்லி கொடுத்தது என்று சொன்னால், ஒரே குமாரனாகி அவரே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி பிதாவை கூப்பிடுகிறாரோ அதே போல உங்களையும் நீங்களும் நானும் அவரை கூப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு உறவுக்குள்ளதாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். அப்போ உரிமை இருக்கிறது, மென்மை இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள், மத்தேயு 6வது அதிகாரத்தில் இருக்கிறோம் அல்லவா? 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை கவனிங்க. 9ஆம் வசனம் தான் இப்போ வாசித்தோம். 8வது வசனத்தில் 7லிருந்து வாசிப்போமே. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் இல்லையா? அப்போ அவங்கள மாதிரி ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்கிறார். அஞ்ஞானிகள் என்று சொன்னால் யார் என்று கேட்டால், தேவனோடு உறவில்லாதவர்கள் தான் அஞ்ஞானிகள். உறவில்லாதவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம்
கேட்கப்படும். அதிக வசனிப்புன்னு சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணால் கேட்கும், அல்லது நிறைய தடவை சொன்னோம்னா 1000 தடவை சொல்லணும், 5000 தடவை சொன்னோம்னா கேட்கும் இல்லையா? இப்போ சிம்பிளான ஒரு லாஜிக் தானே. இப்போ நீங்கள் மதியானம் சாப்பிடும் பொழுது டேபிளில் உட்காந்துட்ருக்கிறீங்க, அந்த குழம்பு கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னால பாஸ் பண்ண போகிறாங்க. உறவு எல்லாமே இருக்காது. குழம்பு 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 அப்படின்னு சொன்னோம்னா எடுத்து ஊற்றலாமான்னு தோணுமா? நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடிகிறதா? இது சாதாரண உறவில் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். புரிஞ்சுட்டிங்களா இல்லையா? சிலர் வீட்டில் அப்படின்னு சொன்னாலே, ஏன்னா வாயில் நிறைய இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு தான் இருக்குது, வாயில் பீஸ் இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னோன்னே என்ன கொடுத்துட்றாங்க, எடுத்து கொடுத்துட்றாங்க. இந்த உதாரணம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். குழம்பு 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 5000 தடவை நீங்கள் சொன்னால் தான் குழம்பு பற்றிடுச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? வேலைக்காகாது. உறவு சொல்ல புரிந்து கொள்வதற்காக தான் இப்படிப்பட்ட உதாரணங்கள். அதிக வசனிப்பினால் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க, பாவம் இல்லையா? ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. 8ஆம் வசனம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாய் திறந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிந்த தேவனத்தில் எப்படி ஜெபம் பண்ணுவது? அங்கே தான் அடுத்த வசனம், எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செயல்பட்டாலே எங்கள் தேவை சந்திக்கப்படும். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? உம்முடைய நாமம் மகிமைப்படுவது தான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய விருப்பம் இல்லையா? உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உங்களுடைய ராஜ்யம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ராஜ்யம்னா என்னது? தேவ சித்தம் எங்கு நடைபெறுகிறதோ அங்குதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உடைய ராஜ்யம், உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அப்போ எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிந்தவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க? இப்போ ஒரு விஷயத்தில் முடிக்க முடியாக இருக்கிறோம், ஒரு விஷயம் இருக்கிறது, அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். நம்ம பேசும்பொழுது எப்படி சொல்லுவோம்னா, நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். நான் சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு புரியும். நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட உதாரணம் புரிந்து கொள்வதற்காக, ஆண்டவரே எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம், நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். அவர் பார்த்தாருன்னா ஏதாவது பண்ணுவாரா? எல்லாமே பண்ணுவாரா? இப்படி ஒரு அப்பா வச்சுட்டு ஏன் இவ்வளோ சோகம்னு கேட்குறேன். நீங்கள் முடிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடிக்கிறதா? முடிச்சிட்டோம், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் உங்கள் தேவை இன்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரியும். இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். இப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருப்பது, எப்படிப்பட்டவருக்கு நாம் பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆகையினால் இந்த வாரத்துக்கு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்நாளுக்கெல்லாம் எது தேவையோ அதை நமக்கு தாராளம் ஏராளம் அருளக்கூடிய அற்புதமான தகப்பன் இருக்கிறார். எழுமி நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம், நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதமான நேரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த நாளில் ஆண்டவரே உணர்வையும் குணத்தையும், ஆண்டவரே தெய்வீகமான அணுகுமுறையும் செயல்முறையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அருளி வரக்கூடிய நாட்கள் உமக்கு மகிமையாக, உமக்கு புகழ்ச்சியாக, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ நடக்க எங்களுக்கு உம்முடைய அனுக்கிரகம் நீர் அருளுவதற்காக நன்றி என்று சொல்லி கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ள முதல் எல்லாமே உமக்கு சொந்தமையா, உள்ள
உள்ள முதல் எல்லாமே உமக்கு சொந்தம் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அற்புதமான பாக்கியம் எங்களுக்கு நீர் அருளி இருப்பதற்காக நன்றி. எங்கள் வாயிலே சொல் பிறவாததற்கு முன்னமே சகலவற்றையும் அறிந்திருக்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவர் எங்கள் பிதாவாக இருப்பதற்காக நன்றி. அந்த உணர்வோடு நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் கொடுத்து ஆசீர்வதியும். இந்த வாரம் ஆசீர்வாதமாக நீர் நடத்துவதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. சமாதானம் பெரிதாக இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய கிருபை விளங்கட்டும் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.